लेल பேசுற கேக்குதானே? Right. Assalamualaikum. Good morning. Sorry, good evening. ரைட், ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளைகள் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஆரம்ப காலத்துல 10ஆம் ஆண்டு வந்துட்டு இப்போ படிச்சிருப்பீங்க. 10ஆம் ஆண்டு ஸ்கூல்ல கொரோனா பீரியட்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க. இப்ப அதுல தெளிவா படிச்சீங்களான்னு சொல்லி தெரிய. இப்ப அதனால நீங்க வந்துட்டு இந்த வருஷம் ஓயில் எழுத போறீங்க. ஓயில் எழுதுறதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, தரம் 10ல் இருக்கிற பாடங்களையும் ஐசிடியில் இருக்கிற பாடத்தையும் தரம் 11ல் இருக்கிற பாடத்தையும் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கு. அதை வந்துட்டு இலகுபடுத்துறதுக்காக வேண்டி நான் வந்துட்டு தரம் 11 தான் படிப்பேன். ஆனா இந்த முதலாவது பாடத்தினூட நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டோம்னா, நீங்க தரம் 10ல் படிச்ச விஷயங்களை வந்துட்டு மீட்டக்கூடியதா நான் ஒரு வினா தொகுப்புல நான் கொண்டு வந்திருக்கேன். முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா, நான் வந்துட்டு என்னை பத்தி அறிமுகப்படுத்திக் கொள்றேன். முதலாவது வந்துட்டு நான் வந்து அஹமத் வசீமுல்லா, நீங்க வசீம்னு சொல்லி கூப்பிடலாம். நான் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஐசிடி படிப்பிக்க தகுதியான ஆளான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, தகுதியான ஆள் தான். நான் வந்துட்டு A-level ஐசிடி வந்துட்டு செஞ்சேனா, அதே மாதிரி O-level ஐசிடியும் செய்தேனா, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில இருக்கிற சப்ஜெக்டும் இதை விட அப்டேட்டான சப்ஜெக்ட்ஸ் தான் ஐசிடி வைஸா நான் படிச்சேன். அதால உங்களோட ஐசிடி பாடத்தை செய்யறதுக்கு நான் தகுதியான ஆள் தான். அதுக்கு பிறகு நீங்க கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் கூட மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சாக்கிர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கூட மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி. ரைட், அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா, நான் இப்ப சொல்ல போறேன் வந்துட்டு நீங்க 10ஆம் ஆண்டுல உங்களுக்கு இந்த ஐசிடி பாடத்தை என்ன மாதிரி சொல்லி தந்தாங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா நான் வந்துட்டு இந்த ஐசிடி பாடம் 9 அலகு இருக்குதானே, உங்களுக்கு ஐசிடில 9 அலகும் இருக்கும். அந்த 9 அலகும் ஒன்றோடு ஒன்று தொடர்படைஞ்சது. அதே மாதிரி உங்களோட 10ஆம் ஆண்டு ஐசிடி இருக்குதானே, அது வந்துட்டு ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் உங்களுக்கு படிப்பிக்கப்படுது. என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு தரவு ஒன்றை பெற்றுக்கொண்டு
அதனை முறைவழிப்படுத்தி அதை சேமிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த தரம் 10 வந்துட்டு உங்களுக்கு படிப்பிக்கப்படுது. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க முதலாவது அலகுல என்ன செய்வீங்க? முதலாவது அலகுல என்ன செய்வீங்கன்னு சொன்னா, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம்ங்கிற விஷயத்தை படிப்பீங்க. அதுல என்னத்தை மெயினா படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, தரவு மற்றும் தகவல்ற இயல்பு, அதை எப்படி பெற்றுக்கொள்ற, அது எப்படி முறைவழிப்படுத்தப்படுது என்று சொல்லி படிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2வது அலகு படிப்பீங்க. என்ன படிப்பீங்க? கணனியை இனங்காண்போம். இப்ப நீங்க தரவை பத்தி அறிஞ்சதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு தகவலை பத்தி அறிஞ்சதுக்கு பிறகு, இந்த தரவையும் தகவலையும் நீங்க என்ன செய்யணும்? முறைவழிப்படுத்த வேண்டிய செயற்பாடுகள் செய்யணும். அந்த முறைவழிப்படுத்த வேண்டிய செயற்பாடுகளை செய்யறதுக்காக வேண்டி நம்ம ஒரு கருவியை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அந்த கருவி என்ன இருக்கும் சொன்னா, நம்மட கணனியா இருக்கும். அதுல நீங்க என்ன செய்வீங்க? கணனி பற்றிய கணனியோட பாகங்கள், என்னென்ன பாகங்கள் இருக்கும் சொல்லி அதெல்லாம் படிப்பீங்க. படிச்சதுக்கு பிறகு கணனியில் தரவு எடுத்துக்காட்டப்படும் முறைகள். இப்ப கணனியை பார்த்து படிச்சதுக்கு பிறகு அந்த கணனிக்குள்ள எப்படி அந்த தரவு வந்துட்டு இருக்கும். இப்ப நம்மளோட வெளியால ஏபிசின்னு இருக்கிற விஷயம் கணனிக்கு உள்ள எப்படி காட்சிப்படுத்தப்படும் அல்லது சேமிக்கப்படும்ங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த 3வது அலகு வடிவமைக்கப்பட்டு இதுல என்ன படிப்பீங்கன்னு சொல்லிட்டோம்னா, நம்பர் சிஸ்டத்தை பற்றி படிப்பீங்க. அதுக்கு பிறகு பிசிடியை பத்தி படிப்பீங்க. அதுக்கு பிறகு ASCII அப்படி நிறைய எழுத்துக்களை எண்களா எப்படி குறியிடுற, அதாவது தரப்பெற எழுத்துக்களை எப்படி 101 அப்படி வந்துட்டு பைனரியில குறிப்பிடுற என்று சொல்லி படிப்பீங்க. அடுத்து வந்துட்டு 4வது அலகு. இப்ப நம்ம நேரத்தோட வந்துட்டு கணனியை படிச்சிட்டோம். கணனி வந்துட்டு எப்படி இயங்குவாருன்னு சொல்லி சொன்னா, அவர் தரவை வந்துட்டு எப்படி முறைவழிப்படுத்துவாரு கணனி? 2 செயல்முறையினூட முறைவழிப்படுத்துவார். முதலாவது வந்துட்டு கணித்தல் செயல்முறை, அதுக்கு பிறகு தர்க்க செயல்முறை, லாஜிக்ஸ். கணித்தல் செயல்முறையை பயன்படுத்தி அவர் வந்துட்டு செய்வாரு, அல்லது லாஜிக்ஸ் அதாவது தர்க்க செயல்முறையை பயன்படுத்தி அவர் வந்துட்டு அந்த ஒரு முறை வழியை செய்து முடிப்பார். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கணித்தல் செயல்முறை, அதாவது அரித்மெட்டிக்கல் செயற்பாடு எப்படி செய்வாருன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதாவது கணினியில் தரவு எடுத்துக்காட்டப்படும் முறைகள் சொன்னா அதுல நம்பர் சிஸ்டம் எல்லாம் வரும். அதுல கூட்டல், கழித்தல், பெருக்கல் செயற்பாடுகளை அவர் எப்படி செய்வாருன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா தர்க்க வாயில்கள்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு தரவை வந்துட்டு நம்மட கணனி என்ன செய்வாரு, ஒரு தர்க்க ரீதியா எப்படி அணுகுவாரு, எப்படி தர்க்க ரீதியா அதை செயற்படுத்துவாருங்கிற விஷயத்த இந்த 4வது அலகு சொல்லும். அதுக்கு பிறகு 5வது அலகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த 5வது அலகுல என்னத்தை சொல்ல வரான்னு சொல்லி சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப நம்மட கணனி இருக்குதானே, கணனி வந்துட்டு கணனிக்கு நம்ம நேரத்தோட பேசிட்டோம் 1010, அதாவது அவங்களுக்கு இலக்கம் மட்டும்தான் அவருக்கு தெரியும், நம்ம பேசுறதெல்லாம் தெரியாது. இப்ப நம்ம ஜூம்ல பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா அவர் இந்த தகவலை உங்கள்ட்ட தாரதானே, அதை வந்துட்டு தாரத்துக்கு இடையால ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. எப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்துட்டு ஒரு கணனியா இருக்கும், இந்த சின்ன வட்டம் வந்துட்டு கணனியா இருக்குன்னு சொன்னா, வெளியால இருக்கிறாள் இன்னொரு ஆளா இருப்பாரு, வெளியால வந்துட்டு நான் இருக்கேன், மூசால கொஞ்சம் படம் கீறுபடு இல்லை, ரைட், இது நான் சொல்லி வச்சு கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்யணும் வந்துட்டு கணனியோட தொடர்பு போடணும். கணனியோட தொடர்பு போடுறதுக்கு வெளியால ஒரு ஆளோட தொடர்பு பட்டு அவர் தான் என்ன செய்வார்னு சொன்னா கணனிக்கு தகவலை வழங்கக்கூடிய மாதிரி இருப்பாரு. இப்ப அந்த செயற்பாடை செய்யறால் தான் வந்துட்டு பணி செயல்முறைமையா இருக்கும். நம்மட கணனியோட வன்பொருளோட இணையறதுக்கு, அதாவது பயனர் வந்துட்டு இணையறதுக்கு ஒரு இடைமுகமா தொழிற்படுற வேலையை வந்துட்டு என்ன செய்வாரு, பணி செயல்முறைமை செய்வார். இப்ப அவர தொழில், அதுக்கப்புறம் அவரால் என்னென்ன செய்ய இயலும், அவரால் என்னென்ன செய்ய இயலா என்று சொல்லி அதுல பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா சொல்முறை வெளிப்படுத்தல். சொல்முறை வெளிப்படுத்தல்னா, சொல்முறை வெளிப்படுத்தல் சொல்லிட்டோம்னா, நீங்க ஒரு தரவு ஒன்று எடுத்திருப்பீங்க, நார்மலா எடுத்த ஒரு தரவு ஒன்று எடுத்திருப்பீங்க. இந்த எடுத்திருக்கிற தரவை எடுத்து நீங்க என்ன செய்வீங்கன்னா
கணனியின் மூலமா உள்ளிட்டு அதை ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்புக்கு கொண்டு வரணும். இப்ப ஒரு தரவை வந்துட்டு ஒரு ஒழுங்கான இது விதத்துக்கு கொண்டு வர வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அதை முறை வெளிப்படுத்தல் சொல்லுவோம். அதுக்கு பயன்படுத்தப்படுற சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு சொல்முறை வெளிப்படுத்தல் சாஃப்ட்வேரா கூட இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்யலாம், மாணவர்கள பெயரை வந்துட்டு கலெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு ஆள்ற பேரு இப்ப இதுல இருக்கு ஷாக்கிர், ஃபாத்திமா, நதிஹா, ஃபலா அப்படி பேர்கள் இருக்கு. இப்ப இந்த பேர்கள் என்ன செய்யற, எழுதி எடுக்கிறேன். எழுதி எடுத்து அந்த பேரை வந்துட்டு சும்மா கொடுத்த என்ன நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அது வந்துட்டு வரைவிலக்கணம் இல்லாத பேர்கள். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அந்த பேரை வந்துட்டு முறை வெளிப்படுத்துற அதை என்ன செய்வோம், அல்பாபெடிக் ஆர்டர் படி ஆங்கில ஏறுவரிசைப்படி நம்ம என்ன செய்வோம், ஒழுங்கமைப்போம். இந்த முறை வெளிப்படுத்தலை செய்யறதுக்கு என்ன உதவும், சொல்முறை வெளிப்படுத்தல் உதவும். சொல்முறை வெளிப்படுத்தல் சாஃப்ட்வேர்கள் உதவும். இப்ப இவ்வாறான செயற்பாடுகளை செய்யறதுக்கு சொல்முறை வெளிப்படுத்தல் சாஃப்ட்வேர் உதவும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சொல்முறை வெளிப்படுத்தல் சாஃப்ட்வேரை நம்ம எப்படி கையாளுற, அதுல ஒரு ஃபொண்ட் எப்படி கிரியேட் பண்ற, ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ற, அதை வச்சு எப்படி நம்ம செய்யறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இலத்திரனியல் விரிதாள். இலத்திரனியல் விரிதாள் சொன்னா எக்ஸெல். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், சொல்முறை வெளிப்படுத்தல்ல ஒரு வசனங்கள் அது சார்ந்த விஷயங்களை தான் முறை வெளிப்படுத்த இயலும். இலக்கம் சார்ந்த விஷயங்களை, அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் செயற்பாடுகளை என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டி இருந்தா இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம், இலத்திரனியல் விரிதாளை பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தி நம்ம ஒரு கருத்தாளம் மிக்க தகவலை பெற்றுக்கொள்வோம். இப்ப நார்மலா மாணவர்கள உயரத்தை தந்திருக்காங்க, மாணவர்கள உயரம் தரப்பட்டிருக்கு. மாணவர்கள உயரம் வந்துட்டு தந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இலக்கமா தந்திருக்காங்க. இப்ப அதை கூட்டி நம்ம என்ன செய்யும், ஒரு சராசரி ஒன்ற பிறையலுமா இருக்கும். பிறகு அவங்களோட சராசரிய பிறையலும் அதோட அவங்களோட இதுல உயரத்துல யாரு வந்துட்டு அதிகமான உயரம் உள்ளால், அதுக்கப்புறம் குறைந்த உயரம் உள்ளால் யாருன்னு சொல்லி நம்ம அதை தகவலா கொடுக்கலாம். இந்த தகவலை வச்சு நம்மளால என்ன செய்யலும், தீர்மானத்தை எடுக்கலும். இப்ப இலக்க ரீதியான தரவுகளை முறை வெளிப்படுத்தி தகவல்களை மாற்றுறதுக்கு வந்துட்டு இலத்திரனியல் விரிதாள் பயன்படும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இலத்திரனியல் நிகழ்த்துகை. இலத்திரனியல் நிகழ்த்துகைன்னு சொல்லி சொன்னா என்னண்டா, இவங்க சொல்றாங்க இங்க பவர் பாயிண்ட் தான் உங்களுக்கு படிப்பிப்பாங்க. இதுல என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா, நம்ம நேரத்தோட என்ன செஞ்சோம், தரவு ஒன்றை பெற்றுக்கொண்டோம், அதுக்கு பிறகு கணனிகள் மூலம் உள்ளிட்டோம், அதுக்கு பிறகு அதை செயல்முறைப்படுத்தினோம், அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம், சொல்முறை வெளிப்படுத்தி ஒரு தகவல் ஒன்றை எடுத்துட்டோம். தகவல் எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த தகவலை காட்சிப்படுத்தணும். அதை காட்சிப்படுத்துறதுக்கு நம்ம என்னத்தை பயன்படுத்துவோம், இலத்திரனியல் நிகழ்த்துகைகளை பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு நீங்க நிகழ்த்தி ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு கம்பெனி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் தரவுகளை எடுத்து அதை முறை வெளிப்படுத்தி அதை அங்க வேலையாட்களுக்கு போட்டு காட்டி ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்ததுக்கு பிறகு அந்த தகவல்கள் என்ன செய்வாங்க, பெற்றுக்கொண்ட தகவல்கள் அவங்க என்ன செய்யணும், வச்சிருக்கணுமா அழிக்கணுமா, அந்த தகவல்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா சேமித்து வைப்பாங்க. அந்த தகவல்களை சேமித்து வைப்பாங்க. அந்த தகவல்களை சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற இதுதான் வந்துட்டு தரவுத்தளம். ஏன் இதை சேமிச்சு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு தரவை பெற்றுக்கொண்ட தகவல் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப ஒரு மக்கள்ற சனத்தொகை ரீதியா ஒரு தகவல் ஒன்று அரசாங்கத்தால் எடுக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அந்த தகவலை அவங்க என்ன செய்வாங்க, அந்த தகவல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க சேமிச்சு வைப்பாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா,
கடந்த வருடத்தோட ஒப்பிடுறதுக்கும் அதுக்கு பிறகு எதிர்காலத்துல சனத்தொகையை வந்துட்டு எதிர்வு கூறுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்படி இவங்க வந்துட்டு தரவுத்தளத்துல சேமிச்சு வைப்பாங்க. இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு இப்ப 10ஆம் ஆண்டு வந்துட்டு ஒரு நோக்கத்தோட தான் உங்களுக்கு படிப்பிக்கப்படுது. அதோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா தரவை பெற்றுக்கொண்டு அதை முறைவழிப்படுத்தி அதை காட்சிப்படுத்தினதுக்கு பிறகு சேமிக்கிறது. அந்த நோக்கத்துல தான் உங்களுக்கு தரம் 10 வந்துட்டு படிப்பிக்கப்படுது. சரியா? அடுத்த நம்ம பாப்போம் 11ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னத்துக்காக வேண்டி படிப்பிக்காங்க அல்லது உங்களோட ஒவ்வொரு அலகும் எதுக்காக வேண்டி இருக்கி என்று சொல்லி பார்ப்போம். இப்ப நார்மலா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அந்த அலகு என்னத்துக்கு என்று சொல்லி தெரியாம படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அலகு கஷ்டமானதா இருக்கும். உங்களுக்கு என்னத்துக்கு அந்த அலகுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியானதா இருக்கும். சரியா? அதனாலதான் நான் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த பாடம் இந்த உள்ளடக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை இன்னைக்கு அது தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு இதை திரும்ப சொன்னேன். ஏன்னு சொன்னா சில மாணவர்களுக்கு இது அறிமுகப்படுத்தப்படாம இருந்திருக்கலாம். அதனால நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தோம் சொன்னா அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ரைட், அடுத்தது வருவோம். தரம் 11 உங்களோட அலகுகள் வந்துட்டு எதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் தரவு ஒன்றை பெற்று அதை முறை வழிப்படுத்தி என்ன செய்யற காட்சிப்படுத்தி சேமிக்கிறதுக்காக வேண்டி உங்களோட 10ஆம் ஆண்டு இது செஞ்சிருக்கு. ஆனா இங்க வந்துட்டு எப்படின்னு சொல்லி சொன்னா உங்களோட யூனிட்டுகள் என்னத்துக்காக வேண்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க தரவுகள் ரீதியான பிரச்சனைகள் எது மேற்படக்க அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த பிரச்சனையோட தீர்வை வந்துட்டு காட்சிப்படுத்துறதுக்கு தான் இந்த 11ஆம் ஆண்டு அலகு வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா முதலாவது அலகு முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிரச்சனையை தீர்ப்பதற்காக செய்நிரல்களை எழுதுதல். இப்ப பிரச்சனை என்று சொல்லி சொன்னா எல்லாரும் பிரச்சனைடா நமக்கு என்னடா பிரச்சனை வாரன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதே மாதிரி 11ஆம் ஆண்டு புத்தகத்திலையும் பிரச்சனை என்று சொல்லி சொன்னா அவங்க பிசிக்கலான பிரச்சனைகள், அதாவது ஒரு பௌதீக ரீதியான பிரச்சனையை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப பிரச்சனைகள் சொல்லி சொன்னா இங்க என்னத்தை சொல்ல வரான்னு சொல்லி சொன்னா தகவல்கள் ரீதியான பிரச்சனை. இப்ப தகவல்கள் ரீதியான பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன செய்யணும், இத பிரச்சனை என்று சொல்றதை விட தேவைகள் சொல்லலாம். இதை வந்துட்டு தேவைகள் சொல்லலாம். இப்ப வந்துட்டு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நீளமும் அகலமும் அவருக்கு தெரியும். அதை வச்சு ஒரு செவ்வகம் ஒன்று இருக்கு, அதை வச்சு என்ன செய்யணும், அவரு அந்த செவ்வகத்திட பரப்பளவை காணணும். அந்த இதோட பரப்பளவு காணணும். நீளமும் அகலமும் தெரியும், எல்லும் தெரியும், டியும் தெரியும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவரு முடிவெடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், எல்லை வந்துட்டு எடுக்கணும், அதுக்கு பிறகு டி எடுக்கணும், ரெண்டையும் என்ன செய்யணும் பெருக்கணும். பெருக்கி வார விடதான் வந்துட்டு ஏ அறிக்கும். இப்படி அவர் என்ன செய்வார்னா தகவல் அல்லது தரவு ரீதியாக ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறையை கட்டமைப்பாரு, ஒரு வழிமுறையை உருவாக்குவாரு. அதுக்கு நம்ம சொல்லுவோம் அல்கோரிதம் என்று சொல்லுவோம். இப்ப அதை பயன்படுத்தி அவரு எந்த வகையான ஒரு பிரச்சனையையும் அவரு தீர்த்து கொள்ளலாம். அவ்வாறு செய்நிரல்களை எழுதுறதுக்காக வேண்டி இந்த முதலாவது அலகு வந்துட்டு உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, நீங்க அமைச்ச தரவுகளை வந்துட்டு என்ன செய்வீங்க, அமைச்சு தரவுகளை
முறைவழிப்படுத்தி என்ன செய்வீங்கன்னா தகவலை உருவாக்குவீங்க. உருவாக்கப்படுற தகவல் வந்துட்டு இங்க வந்துட்டு பயன்படுத்துவோம். நம்ம எங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்காண்டி பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்ததாக என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா தகவல் முறைமைகளை விருத்தி செய்யற. இப்ப தகவல் முறைமைகள் சொல்லி சொன்னா நம்ம நேரத்தோட முதலாவது அலகுல என்ன செஞ்சோம், ஒரு அல்கோரிதம் ஒன்றை ஏற்படுத்தினோம். அதாவது நெறிமுறை ஒன்றை உருவாக்கணும். என்னத்துக்கு? தரவுகளை முறைவழிப்படுத்தி தகவலா எடுக்கிறது. அதாவது நீளம் அகலம் தரக்க என்ன செய்வோம், ஒரு அதோட பரப்பளவு காணுவோம். அதே மாதிரி அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஒரு அவ்வாறான முறைமைகளை நம்ம என்ன செய்வோம் சொன்னா தகவல் முறைமைன்னு சொல்லுவோம். இப்ப தகவல்களை தகவல்களையும் முறைவழிப்படுத்தப்படுற முறைமைகள் சொல்லுவோம், நம்ம தகவல் முறைமைகள் சொல்லுவோம். அந்த முறைமையோட எப்படி விருத்தி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுல நம்ம பார்ப்போம் அந்த தகவல் முறைமைகள் வகைகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு தகவல் முறைமைகள் இப்ப என்ன இருக்கின்ற பார்ப்போம். அதுக்கு பிறகு தகவல் முறைமைகளை எப்படி நம்ம பிரயோகிக்கிற என்று சொல்லி அதுல நிறைய பகுதிகளை நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு இணையம் மற்றும் மின்னஞ்சல். இணையம் மற்றும் மின்னஞ்சல் சொன்னா நம்ம பெற்றுக்கொண்ட தகவல்களை எப்படி இன்னொரு ஆளோட தொடர்பு படுத்துற, அதாவது அனுப்புற. இப்ப நேரத்தோட தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சொன்னா ஐசிடின்னு சொல்லி சொன்னா என்னண்டா, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சொல்லி சொன்னா என்னண்டா, நீங்க பெற்றுக்கொண்ட முறைவழிப்படுத்தப்பட்ட தகவல்களை இன்னொரு ஆளோட பரிமாறிக்கொள்றது தான் சொல்ற தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இப்ப நம்ம இதுவரைக்கும் செய்தது என்ன சொல்லி சொன்னா மெஷின்ல வந்துட்டு தரவை உள்ளீடு செஞ்சு அதை முறைவழிப்படுத்தி தகவலை மாத்துறதுக்குரிய செயற்பாடை செஞ்சோம். இப்ப வந்துட்டு என்ன செய்வோம்டா, அந்த தகவலை வந்துட்டு பரிமாறுற அந்த தகவலை எப்படி பரிமாறுறோம் சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தோம் சொன்னா இணையம் மற்றும் மின்னஞ்சல். இணையம் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், வளமையாவே இணையம் இல்லாம இப்ப நாம கூட தொடர்பு கொண்டு இருக்கலாம். நார்மலா இணையம் என்று சொன்னாலே சொல்ற www தான் சொல்லுவோம். அதுல என்னென்ன பயன்படுத்தப்படுது, அதோட URL என்ன, அதுல பயன்படுத்தப்படுற புரோட்டோகால்ஸ் என்ன என்று சொல்லி நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு பிறகு பல்லூடக பயன்பாடுன்னு சொல்லி சொன்னா இதுல நம்ம பார்ப்போம் வீடியோ அப்புறம் இமேஜ், அதுகளை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தப்படுறோம் சொல்லி பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான தரவு வகையா தயாரிக்கும். இது எவ்வாறு நம்ம எடிட் பண்றங்கிற விஷயங்களை இதுல பார்ப்போம். இந்த பகுதி வந்துட்டு அநேகமா வந்துட்டு பரீட்சைக்கு குறைவாக தான் கேட்கப்படுற பகுதி. அதால நம்ம இதை ஒரு பிராக்டிகல் செஷன்ல வைப்போம். வச்சு அதுல வார கேள்விகளை வந்துட்டு நம்ம செய்வோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பல்லூடக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிய இணையதளங்களை வடிவமைத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா நேரத்தோடு நம்ம பயன்படுத்தின நேரத்தோடு நம்ம எடிட் பண்ணின இமேஜஸ் வீடியோக்களை பயன்படுத்தி ஒரு எளிய இணையதளத்தை எப்படி நம்ம வடிவமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது HTML, அதுக்கு பிறகு CSS விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம இறுதி அழகா பார்க்க வேண்டிய யூனிட் என்னன்னு சொல்லி சொன்னா சமூகமும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலும். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் வந்துட்டு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதால சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை மற்றும் தீமைகளை நம்ம இந்த அழகுல பார்ப்போம். இப்ப இந்த விஷயங்கள் பார்க்கறதுக்கு முதல் நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன்னா தரம் 10ல நீங்க படிச்ச விஷயங்களை மீட்டுறேன். அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்றேன்னா ஒரு எளிய வினா தொகுப்பு ஒன்றை செஞ்சிருக்கேன். அதுல இருக்கிற வார வினாக்களை நம்ம
கலந்துரையாடுறதன் மூலம் உங்களுக்கு 10ல இருக்கிற டவுட்டுகளை கிளியர் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த செஷனுக்குள்ள போவோம். ரைட், முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தரவினை வரையறுக்கு. இப்ப தரவினை வரையறுக்குன்னு சொல்லி சொன்னா என்னண்டா, please mute your phone, microphone. உங்களோட மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணுங்க. உங்களோட ரைட், முதல்ல பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா தரவினை வரையறுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு தரவினை வரையறுக்குன்னு சொல்லிட்டோம்னா தரவு வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்கும்? கருத்தாளமற்ற வடிவங்கள் மற்றும் எழுத்துருக்கள் மற்றும் இலக்கங்களா வந்துட்டு என்ன இருக்கும்? இலக்கங்கள் வந்துட்டு தரவா இருக்கும். இப்படி எழுதினா போதும். அவருக்கு வந்துட்டு என்ன ஒரு வியாக்கியானம் சொல்ல இல்லாம இருக்கும், அல்லது ஒரு கருத்து வந்துட்டு இல்லாம இருக்கும். அதைத்தான் சொல்றேன் நம்ம தரவுன்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு பிறகு தரவு மற்றும் தகவலை வேறுபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. தரவு மற்றும் தகவலை வேறுபடுத்தன்னு சொல்லி சொன்னா தரவு வந்துட்டு எப்படி இருக்கும்? அன்மியூட் பண்ணி போட்டு பேசலாம். பிள்ளைகள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரி, நீங்க பேசுறது கொஞ்சம் அடைக்குது. இன்னொரு காசு சொல்லுங்களேன். ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா தரவு மற்றும் தகவலை வேறுபடுத்துக. நீங்க பேசுறது கொஞ்சம் அடைக்குது. விலங்கு இல்லையா உங்களுக்கு? மிச்சாக்களுக்கு விளங்குதா? ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு தரவினை வரையறுக்குன்னு சொல்லி ரைட் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தரவு மற்றும் தகவலை வேறுபடுத்து. தரவு மற்றும் தகவலை எப்படி வேறுபடுத்துவீங்கன்னு சொல்லி சொன்னா முதல்ல தரவுக்கு எப்படி அதுக்கு ஒரு கருத்தாளம் இல்லாததா இருக்கும். அதுக்கு பிறகு தரவு வந்துட்டு வரையறுக்க முடியாததா இருக்கும். ஒரு தரவு வச்சு நீங்க என்ன செய்யலுமா, இது செய்யலுமா, தீர்மானம் எடுக்கலுமா? உங்களுக்கு தரவு வச்சு தீர்மானம் எடுக்கலாம். அப்படிப்பட்டதா தரவு இருக்கும். அதுக்கு பிறகு தகவலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதை வச்சு தீர்மானம் எடுக்கக்கூடியதா இருக்கும், கருத்தாளம் மிக்கதா இருக்கும், சேமிக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு பிறகு தரவுக்கு வந்துட்டு சிறப்பியல்புகள் இருக்கும். அந்த சிறப்பியல்புகளை நீங்க பார்த்து கொள்ளலாம். உங்களோட புக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும். இப்ப தகவல் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கும்னு சொல்லி பார்ப்பாங்க. முதல்ல வந்துட்டு தகவலுக்கு ஒரு பொருத்தம் இருக்கணும். அதுக்கு பிறகு செம்மை, அதுக்கு பிறகு எல்லா அம்சங்களும் இருத்தல் வேணும். இப்ப சில தகவல் வந்துட்டு பூரணமடையாம இருக்கும். அப்படி இல்லாம எல்லா விஷயங்களும் பூரணமா இருக்கணும். அதுக்கு பிறகு செம்மை என்று சொல்லிட்டோம்னா திருத்தமான தகவலா இருக்கணும்.
அதே மாதிரி காலத்திற்கு பொருத்தமான தகவலா இருக்கணும். அதுக்கப்புறம் கிரயம் இழிவளவானதா, கிரயம் இழிவளவானதான்னு சொல்லி சொன்னா அந்த தகவலை எடுக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கிற பணம் வந்துட்டு குறைவானதா இருக்கணும். நான் வந்துட்டு ஃபாஸ்டா போவேனா சரியா, ஏன்டா இது 10ஆம் ஆண்டு விஷயம், அவங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அதை நான் சொல்றேன். அடுத்த பாடத்துல 10ஆம் ஆண்டு விஷயத்தை நான் படிப்பிக்க மாட்டேன். அடுத்து வந்துட்டு செய்நிரல்கள் எழுதுறத பத்தி தான் படிப்பேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொகுதியின் கூறுகளை குறிப்பிட்டு அவற்றின் தொழில்களை தருக. தொகுதி ஒன்றுன்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு தொகுதி எப்படி இருக்கும்? நம்ம நேரத்தோட புக்ல பார்த்ததுதான். ஒரு தொகுதி எப்படி இருக்கும் சொன்னா உள்ளீடு ஒன்று வழங்கக்கூடியதா இருக்கும், அதுக்கு பிறகு முறை வழியாக்கம் செய்யக்கூடியதா இருக்கும், அதுக்கு பிறகு அதை வெளியிடக்கூடியதா இருக்கும். அது ஒவ்வொன்றையும் தொழில் என்னன்னு சொல்லி சொன்னா உள்ளீடு தரவுகளை வழங்குற, அதுக்கு பிறகு என்ன செய்யற முறை வழியாக்கம் சொல்லி சொன்னா தரவுகளை தயார் செய்தலும் அல்லது தேக்கி வைத்தலும், அதுக்கு பிறகு தேவையான தகவல்கள், அதுக்கு பிறகு முறை வழியாக்கம் செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யும் வெளியிடுறதுல தேவையான தகவல்களை வழங்கல், அப்படி வரும். சரியா? நாம் தகவலின் இயல்புகளை நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு இலங்கையில் விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஐசிடி தொடர்பான 2 நிகழ்வுகளை தருக. அன்மியூட் பண்ணிட்டு ஒரு ஆள் சொல்லுங்க ஆகும். ஒருத்தரும் இல்லையா? அதுக்கு பிறகு வண்டுகளை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற, அதே மாதிரி வானிலையை கணிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி நிறைய முறைகள் வந்துட்டு இருக்கு. இதுல 2 முறையை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கல்வித்துறையில் ஐசிடியின் வசதி வாய்ப்புகள் 3 தருக. இது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னண்டா பிள்ளைகள், VLE virtual learning environment இந்த சொல்லி சொல்றேன். இந்த செயல்முறை மூலமா தான் நாம வந்துட்டு இப்ப தொடர்பு ஒன்றியும் VLE செயல்முறை. சரியா? அதுக்கு பிறகு LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கல்வி முகாமைத்துவ முறைமை. இந்த முறைமையினோட என்ன செய்வோம், நம்மளோட நோட்ஸுகள் அதெல்லாம் வந்துட்டு பெற்றுக்கொள்வோம். இது எங்க இருந்து பெற்றுக்கொள்வோம் சொன்னா இணையதளங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்வோம் தானே. எஜுகேஷன் சைட், இப்ப ஸ்ரீலங்காவோட எஜுகேஷன் சைட் என்ன edupub.lk, eTechSalava, அப்படி நிறைய வெப்சைட்டுகள் இருக்கு. இப்ப அந்த வெப்சைட் எல்லாம் வந்துட்டு LMS சைட்டுகளா இருக்கு. இவங்க என்ன செய்வாங்க, எஜுகேஷனுக்கு தேவையான அந்த தகவல்களை சேமிச்சு வைக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இலங்கையின் அதுக்கப்புறம் இலக்க பிரிப்பு என்பது யாரு? இலக்க பிரிப்புன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம சிட்டியில இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க, ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச இடங்கள்ல இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க, கணனியை வந்துட்டு இலகுவா பயன்படுத்தக்கூடிய ஆட்களாகவும், அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, கணனி வந்துட்டு அறிவு வந்துட்டு மிஞ்சி ஆக்கலாகும். அதாவது கணனியை இலகுவா பயன்படுத்தக்கூடிய ஆக்களாகவும் கணனி அறிவுல கூடிய ஆக்களாகவும் காணப்படுவாங்க. யாரு? அபிவிருத்தி அடைந்த பிரதேசங்கள்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அபிவிருத்தி அடையாத இடத்துல இருக்கிற ஆளை பத்தி யோசிச்சுன்னு சொல்லி சொன்னா இப்ப அவர் எப்படி இருப்பாரு, அவருக்கு வந்துட்டு கணனி வந்துட்டு இருக்காது, கணனியை பெற்றுக்கொள்றதுல அவரு கடினமா இருக்கும். அதே மாதிரி அவரு கணனியை பத்தி தெரிஞ்சு கொள்றதும் அவருக்கு கஷ்டமா இருக்கும். இந்த பிரச்சனையால சமூகத்துல என்ன நடக்கும் சொன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு. இவரு கணனி தெரிஞ்சால் வந்து உயரத்திலேயும் கணனி தெரியாதால் வந்துட்டு கீழே மிதிப்பாரு. இவ்வகையான பிரிவை தான் சொல்லுவோம் நம்ம இலக்க பிரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி கணனி அறிவு இருக்கிறாள் வந்துட்டு உயர்ந்த இடத்திலேயும் சமூகத்திட உயர்ந்த இடத்திலேயும் கணனி அறிவு இல்லாதாக்கள் வந்துட்டு சமூகத்திட தாழ்ந்த இடத்திலேயும் காணப்படுவாங்க. இதைத்தான் சொல்லுவோம் நம்ம இலக்க பிரிப்புன்னு சொல்லுவோம். நீங்க புத்தகத்துல நிறைய மாதிரி போட்டிருப்பாங்க, ஆனா விஷயம் இதுதான். நீங்க விஷயத்தை விளைய கொண்டீங்கன்னு சொன்னா அழகா எக்ஸாமுக்கு எழுதலாம்.
எக்ஸாமுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க விஷயத்துல எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க சரி போடுவாங்க. புத்தகத்துல இருக்கிற மாதிரி தான் எழுதணும்னு இல்லை. நீங்க யோசிச்சு எழுதுனீங்கன்னா சரி, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பாடமாக்க தேவையில்லை. புத்தகத்தில் இருக்கிற ஐசிடி வந்துட்டு ஒரு பாடமாக்குற பாடம் இல்லை, விளங்கி படிக்கிற பாடம். இந்த பாடத்தை நீங்க விளங்குனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க படிக்கவே தேவையில்லை, புத்தகமே தேவையில்லை, நீங்க எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆக்களா இருப்பீங்க. அதுக்கு பிறகு இலக்க முறை இடைவெளியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் 2 தருக. இப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இலக்க முறை என்ன செய்யும், இலக்க முறை பிரிப்பு வந்துட்டு இந்த பிரிப்பால் என்ன நடக்கும் சொன்னா அவங்க வந்துட்டு பெரியாக்களாகவும் இவங்க வந்துட்டு சின்னாக்களாகவும் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஐசிடி அறிவுல தெரிஞ்சாக்களாகவும் இவங்க வந்துட்டு தெரியாதாக்களாகவும் இருப்பாங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல சமூகத்துல ஒரு வேறுபாடு வரும். இந்த வேறுபாடை குறைக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் என்ன செய்யுது, சில முயற்சிகளை செய்யுது. அந்த முயற்சிகள் என்னன்னு சொல்லி சொன்னா கிராமப்புறங்கள் இருக்குதானே, சில கிராமப்புறங்களுக்கு என்ன செய்யறேன்னா கணனிகளை வந்துட்டு சில இன்ஸ்டால்மெண்ட், அதாவது தவணை கட்டண அடிப்படையில கணனிகளை வழங்குற. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அங்க ஐடி லெப்புகளை ஸ்டார்ட் பண்ற. அதுக்கு பிறகு கணனி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்வாங்க. இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்யறதன் மூலம் இலக்க முறை இடைவெளியை அரசாங்கம் குறைப்பாங்க. இந்த அலகுல இவ்வளவு நான் கேள்வி வரும் இல்லை, நிறைய கேள்விகள் வந்துட்டு இதுல எடுக்கலாம். இந்த கேள்விகள் வந்து அதிகமான வினாத்தாள்கள்ல காணப்பட்டதால இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா கணனியை இனங்காண்போம். கணனியை இனங்காண்போம் இந்த யூனிட்ல முதலாவது கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஏன் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் நான் நேரத்தோட சொல்லிட்டேன். ஏன் கணனியை இனங்கான்றன்னு சொல்லிட்டோம்னா தரவோன்ற என்ன செய்யணும், முறை வழிப்படுத்துறதுக்கு ஒரு கருவி ஒன்று தேவை. அந்த கருவி வந்துட்டு என்ன அறிக்கணும், அந்த கருவி வந்துட்டு கம்ப்யூட்டரா தான் இருக்கும் எப்பயும். அந்த கருவியை பத்தி அறிஞ்சு கொள்றது வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம். ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க இப்பதான் வந்துட்டு தரவு தொழில்நுட்பத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, அதனால இந்த பாடத்தை படிப்பாங்க உங்களுக்கு. சரியா? இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா கணனியின் சிறப்பியல்புகள் யாவை. இப்ப கணனியின் சிறப்பியல்புகள் யாவைன்னு சொல்லி கேட்டா முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கணனி வந்துட்டு கணனியில சிறப்பியல்புகள் யாவன் என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கணனி வந்துட்டு எப்பயும் வேகமானதா காணப்படும். அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை கணனி வந்துட்டு அதிவேகமா செய்து முடிச்சிடும். இப்ப நார்மலா ஒரு கணக்கு விரிதாள் எடுப்பீங்க, எக்ஸல் ஒன்று எடுப்பீங்க. அந்த கணக்குகளை வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்துட்டு கையால கூட்டி செய்யறேன்னு சொல்லி சொன்னா எப்படி எடுக்கும், நேரம் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். அந்த நேரத்தை குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, கணனியை வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. கணனி என்ன செய்யும் சொன்னா வேகமா சில வேலைகள்ல வழங்கப்படுற வேலைகள் அனைத்தையும் செய்து முடியும். அதுக்கு பிறகு கணனியுடைய பழக்கம் வந்துட்டு துல்லியமானது. கணனி வந்துட்டு துல்லியமான கணனியா காணப்படும். துல்லியமான இப்ப ஒரு கணக்கு போடுற ஆள் என்ன செய்வாரு, சில சந்தர்ப்பங்கள்ல கூட்டுற சந்தர்ப்பங்கள்ல அவரு பிழைய விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு கணனியை பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல அந்த கணனி பிழைகளை செய்யாது. அதே மாதிரி கணனிகள் வந்துட்டு எப்படி இயங்கும்னு சொல்லி சொன்னா ஒரே சந்தர்ப்பத்துல நிறைய வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி. இப்ப நார்மலா ஒரு மனிதன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அவர் ஒரு வேலையைத்தான் அவர் மொத்த எண்ணத்தையும் செஞ்சு, அதாவது அவர் மொத்த கவனத்தையும் செலுத்தி செய்ய இயலும். ஆனா நம்மளோட கணனியால ஒரே நேரத்துல நிறைய செயற்பாடுகளை செய்ய முடியும். அது சொல்ற மல்டி டாஸ்கிங் இந்த சொல்லுவோம். இப்போ நார்மலாவே நம்மளோட போன்ஸ் கம்ப்யூட்டர் எல்லாம் மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நார்மலா நான் இப்ப ஜூம்ல பேசிட்டு இருக்கேன், ஆனா பேக்ரவுண்ட்ல அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னா இப்ப விண்டோஸை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் விண்டோஸ் அப்டேட் பண்ணும். அதே மாதிரி உள்ளுக்கு நிறைய செயற்பாடுகளை செய்யும் கணனி. அதுதான் சொல்ற ஒரே நேரத்துல பல செயற்பாடுகளை செய்யறேன்னு சொல்லி அதுக்கு சொல்ற நம்ம மல்டி டாஸ்கிங் சொல்றேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா திறன். இப்ப நார்மலா நம்மளோட மனுஷனையும்
கணனியை ஒப்பிடக்க கணனி வந்துட்டு எப்போதும் களைப்படையாது. இப்ப மனுஷன் வந்துட்டு என்ன செய்வாரு, வேலைஞ்சோன என்ன வேறு ஒரு கணக்கு போடுற ஒரு ஆளை போட்டோம்னு சொல்லி என்ன வேற அவரு இப்ப வேலைஞ்சி முடிஞ்சோன்னா 8 hour முடிய சாப்பிட போவாரு, அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுப்பாரு, அதுக்கு பிறகு திருப்பி வருவாரு. அப்படி அவரு களைப்படைஞ்சி அவர் வந்துட்டு வேலை செய்வார். ஆனா கணனி கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம் சொல்லி சொன்னா அது 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடியதா இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கணனிட இன்னொரு இது உண்டு. இப்ப நம்ம ஒரு ஆள்கிட்ட அதே வேலையை கொடுப்போம்னு சொல்லி சொன்னா ஒரு மனுஷன்ட்ட ஒரு வேலையை செய்ய வைக்கணும்னு சொன்னா ஒரு கிழமைக்கு முதல் ஒரு வேலையை செய்ய சொல்றோம். செய்ய சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கம், இன்றைக்கு கேட்கம், அன்றைக்கு அந்த இதுல என்ன மாதிரி சொல்லி கேட்கும். அந்த இதுல எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு டெய்லர் ஷாப்ல சொல்லி சொன்னா டெய்லர் ஷாப்ல 10ஆம் நம்பர் உடுப்பு வந்துட்டு தைப்பட்டுட்டா, இல்லாட்டி அவர் எப்ப வந்து எடுத்துட்டு போனேன் சொல்லி நம்ம கேட்கும். அவர்கிட்ட அதை கேட்டு அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா போய் அவர் எழுதியிருக்கிற வந்துட்டு பார்த்து செக் பண்ணி செல்லுவாரு. சில சந்தர்ப்பத்தில் அவர் எழுதி வைக்கலாட்டி அவர் மறந்து போயிடுவார். ஆனா அப்படி வந்துட்டு நம்மளோட கணனி வந்துட்டு செய்யாது. கணனி என்ன செய்யும் சொல்லி சொன்னா நம்ம கேட்கிற கேள்விக்கு, அதாவது நம்ம கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுதான் சொல்றேன், கணனிட தகவல் வந்துட்டு சேமிச்சு வைக்கிற தகவல் வந்துட்டு மீட்டலுக்குரிய ஆற்றலை கொண்டதுன்னு சொல்லி சொல்றேன். கணனில தகவலை சேமிச்சு வச்சு கொள்ளலாம். ரைட், அடுத்தது பார்ப்போம் கணனியை தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப எவ்வாறு வகைப்படுத்தலாம். இப்ப நார்மலா கணனியை வந்துட்டு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்த போனீங்கன்னு சொல்லி சொன்னா அது நார்மலா 5 ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். தொழில்நுட்பவியலுக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்த போனோம்னு சொன்னா முதல்ல வந்துட்டு ஒத்திசை கணினிகள் சொல்லி சொல்லுவோம், அனலாக் கம்ப்யூட்டர். இது வந்துட்டு சூழல்ல காணப்படுற அமுக்கம், வெப்பநிலை அவைகளை உணரக்கூடியவாறு காணப்படும். டிஜிட்டல் சொல்லி சொன்னா இலக்க கணினிகள், நம்ம பயன்படுத்துற இலக்கம் சார்ந்த செயற்பாடுகளை செய்யறதுக்கு இந்த கணினிகள் பயன்படுத்தப்படும். அதுக்கு பிறகு ஓகே, ஜூம் வந்துட்டு எண்டா போகுதாம். இப்ப எண்டா ஒண்ணுச்சுன்னு சொல்லி சொன்னா அதே லிங்க்ல கிளிக் பண்ணுங்க. அதே லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மீட்டிங்ல நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். சரியா? ஜூம் எண்டானதுக்கு பிறகு நீங்க அந்த அதே லிங்க்ல ஜாயின் ஆகுனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மீட்டிங்கு வந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்ப 3 டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. இப்ப கணனியை வந்துட்டு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப வகைப்படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்துட்டு ஒத்திசை கணனிகள் சொல்லுவோம், 2வது வந்துட்டு இலக்கமுறை கணனிகள், 3வது வந்துட்டு கலப்பின கணனிகள். கலப்பின கணனிகள் எப்படி இருக்குன்னு சொன்னா இலக்க கணனிகள தொழில்நுட்பத்தையும் ஒத்திசை கணனிகள தொழில்நுட்பத்தையும் சேர்த்து வச்சு செய்ததா இருக்கும். இதன் மூலம் 2 செயற்பாட்டையும் செய்து கொள்ள இயலும். சரியா? அதுக்கடுத்த பாவம் முதலாம் தலைமுறை கணினிகளுக்கான 2 உதாரணங்களை தருக. முதலாம் தலைமுறை கணினின்னு சொல்லி சொன்னா பொதுவாகவே அது வெற்றிட குழாய்களாலான தொழில்நுட்பமா தான் இருக்கும். இப்ப அதுக்குரிய உதாரணத்தை நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், அதாவது ஒருங்கிணைந்த கூற்றுகள் அது ஒருங்கிணைந்த சுற்றுகளா எத்தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்டது. இதை சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு ஒரு ஆள் சொல்லுங்க ஆகும் ஆன்சர். முதலாம் தலைமுறை கணினி. ஒருங்கிணைந்த சுற்றுகள் எத்தனையாவது இது? முதலாம் தலைமுறையா இல்லையே? 2ஆம் தலைமுறை. 2ஆம் தலைமுறையா? அதுவும் இல்லை. 3ஆம் தலைமுறை தான். வெற்றிட குழாய்கள், டிரான்சிஸ்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு வெற்றிட குழாய்கள் வரும், அதுக்கு அப்புறம் டிரான்சிஸ்டர் வரும், அதுக்கு பிறகு இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஒருங்கிணைந்த சுற்றுகள் வரும், அதுக்கு பிறகு மைக்ரோ சிப்ஸ், அதுக்கு அடுத்ததா வரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்துட்டு இப்போ அறிமுகமா ஆயிடுச்சு. சரியா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னோம்,
ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா 5வது கேள்வி பாத்தீங்கன்னா மைய முறைவழியாக்க அலகில் காணப்படும் கூறுகள் யாவை? என்னென்ன கூறுகள் இருக்கும்? 3 கூறுகள் இருக்கும். சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஒரு ஆள் சொல்லலாம். தெரியாதா? CALU registry. எப்படி? CUALU registry. ரைட். மைய முறைவழியாக்க அலகுல இது எழுதிக்கும். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கணனியை வந்துட்டு நம்ம தரவு தகவல் எப்படி முறைவழிப்படுத்தலாம் சொல்லி அதை ஒரு படமா வைக்கிறலாம். ஜோன் ஒன் நியூமன் படம் தெரியுமா? ஆர்கிடெக்சர் ஒன் நியூமன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்யற பாடமாக்கி வச்சுக்கொள்றேன். இதை பாடமாக்கவே தேவையில்லை. நீங்க நான் அதை எப்படி கீறுறேன்னு சொல்லி நான் கீறி காட்டுறேன். சரியா? அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிளாக் ஸ்பீட் என்பது யாரு? கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லி சொன்னா என்னண்டா, இப்ப நம்மட மைய முறைவழி அலகுல சிபியூல நம்மளால சேமிக்க கூடிய பிட்டுக்கள் எண்ணிக்கை தான் சொல்லுவோம் நம்ம கடிகார கதி வீதம் சொல்லுவோம். அதாவது அந்த மைய முறைவழியாக்கத்துல நம்ம ஒரு முறைவழிப்படுத்தல் ஒன்றை செய்யக்கல அந்த முறைவழிப்படுத்தல் கருவி அதாவது கண்ட்ரோல் யூனிட்டால சேமிக்கப்படக்கூடிய பிட்டுக்கள் அளவுதான் வந்துட்டு கடிகார கதியா இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பின்வரும் சொற்தொகுதியினுள் கருவிகளை வகைப்படுத்துக. அதுல கேட்டிருக்காங்க. அதுல ஒரு தொகுதி இதொன்று தந்திருக்காங்க. அதுல உள்ளீட்டு சாதனங்கள் என்ன, வெளியீட்டு சாதனங்கள் என்னன்னு சொல்லி நீங்க வகைப்படுத்த வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதனால இந்த கேள்வியை நான் ஸ்கிப் பண்றேன். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சுட்டும் சாதனங்கள் 2 தருக. சுட்டும் சாதனங்கள் சொல்லி சொன்னா என்ன? கணனிக்கு அந்த கிளிக் செய்யற அந்த செலக்ட் பண்ற இதை சொல்றதுதான் சுட்டும் சாதனங்கள். அது என்ன இருக்கும்? கீபோர்ட். இல்லையே, கீபோர்ட் வந்துட்டு தரவு செய்யறதுதான் சொல்றேன். சுட்டும் சாதனங்கள் சொன்னா மவுஸா இருக்கும். மவுஸ், ஜோய்ஸ்டிக், லைட் பென் அப்படி கருவிகளா இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அழுத்த அச்சுப்பொறிகள் 2 தருக. இப்ப நார்மலா அச்சுப்பொறிகளை வந்துட்டு என்ன எப்படி பிரிப்போம்? 2 அச்சுப்பொறியா பிரிப்போம். முதலாவது அழுத்தும் அச்சுப்பொறி, அதுக்கப்புறம் அழுத்த அச்சுப்பொறி. அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்டா, அந்த ரிபன் வந்துட்டு இப்ப பயன்படுத்தப்படுற அச்சு வந்துட்டு அந்த பேப்பர்ல படாம அச்சு செய்யற, அதாவது லேசர் மூலமான அச்சை தான் நம்ம சொல்லுவோம் அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்லுவோம். மேல பொதுவா அதுல நம்ம பயன்படுத்துவோம் இன்ஜெட் பிரிண்டர்ஸ், அப்புறம் லேசர் பிரிண்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம். இதுக்கு நீங்க தமிழ்ல பார்த்து கொள்ளலாம். உங்களோட புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல வந்துட்டு எடுக்கலாம். சரியா? அதுக்கு பிறகு வன்பிரதி மற்றும் மென்பிரதியை விளக்குக. வன்பிரதின்னா என்ன? பிசிக்கலா தொடக்கூடிய பிரதிகளை தான் சொல்லுவோம் வன்பிரதின்னு சொல்லுவோம். மென்பிரதின்னு சொல்லி சொன்னா கணனிகள்ல வச்சு நம்ம பார்வையிட மட்டும்தான் இயலும், அதை தொட்டு வேலை செய்யறதுக்கு இயல, அதை சொல்லுவோம் மென்பிரதிகள் சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு 2ஆம் நிலை தேக்க சாதனங்களுக்கு 2 உதாரணம் தருக. செகண்டரி ஸ்டோரேஜுக்கு 2 உதாரணம் கேட்டிருக்காங்க. என்ன? 1ஆம் நிலைன்னு சொல்லி சொன்னா என்ன அறியும், 2ஆம் நிலை என்ன அறியும்? மெமரி. மெமரி கார்டு அறியும், ஹார்ட் டிஸ்க் அறியும், அதுக்கு பிறகு சிடி அறியும். இப்படி நிறைய சாதனங்கள் இருக்கு. அப்படி நிறைய சாதனங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெருமளவான தரவுகளை பேக்கப் செய்வதற்கு பொருத்தமான தேக்க சாதனங்கள் 2 தருக. இப்ப என்ன செய்யற, பெருமளவான தரவுகளை காப்பு செய்யறதுக்கு நம்ம என்னத்தை பயன்படுத்தலாம்?
நீங்க ப்ளூரே டிஸ்க்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல அதிக அளவு கொள்ளளவும் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கையும் சொல்லலாம் நீங்க. சரியா? அதுக்கு பிறகு சாதாரண வன்வட்டை விட குறைந்ததும் இருவட்டை விட உயர்ந்த கொள்ளளவு திறனுடைய 2 சேமிப்பு கருவிகளை தரு. இப்ப என்ன அறியும்? சாதாரண வன்வட்டை விட குறைந்ததும் இருவட்டை விட உயர்ந்த இதுவுமா இருக்கும். இந்த கேள்வி வந்துட்டு பொருத்தமான கேள்வி இல்லை. ஏன்னு சொன்னா இருவட்டு வந்துட்டு பல்வேறு அளவுகள்ல இருக்கும். என்ன சிடி வந்துட்டு பல்வேறு கொள்ளளவத்தோட இருக்கும். இந்த கேள்வியை வந்துட்டு செய்ய தேவையில்லை. அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா நான் இந்த பேப்பரை வந்துட்டு உங்களுக்கு அந்த குரூப்ல போட்டு விடுவேன். நீங்க பயப்பட தேவையில்லை இந்த பேப்பர் கிடைக்காதுன்னு சொல்லி. அதோட இந்த பேப்பர்ல வர டவுட் இருந்தா எனக்கு பர்சனலா கேட்கலாம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா சில நினைவகங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றை அதன் வேகத்திற்கேற்ப வரிசைப்படுத்து. இப்ப நார்மலா வந்துட்டு நினைவகங்களை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பேஸ் வந்துட்டு அதாவது அதோட கொள்ளளவும் வந்துட்டு அதிகமா இருக்கிற சந்தர்ப்பத்துல அதோட வேகம் வந்துட்டு எப்படி இருக்கும்? அதோட கொள்ளளவும் வந்துட்டு அதிகமா இருக்கிற சந்தர்ப்பத்துல வேகம் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அதிகமா இருக்கும். இல்ல, எப்படி? குறைவா இருக்கும். எப்படின்னா அவரோட கொள்ளளவும் வந்துட்டு அதிகமா இருக்க அவரோட வேகம் வந்துட்டு குறைவா இருக்கும். ஏன்னு சொன்னா அவர் இப்ப நார்மலா அப்படி பார்க்கலாம். என்ன நம்ம ஒரு ஓட்ட போட்டு என்ன வைக்கும், அதுல ஒரு உடம்பான ஆளையும் ஒரு சின்ன கொஞ்சம் உடம்பில்லாத ஆளையும் வந்துட்டு ஓட சொல்றோம். இப்ப என்ன நடக்கும்? இப்ப இந்த ஓட்ட போட்டியில வேகமா ஓடுற ஆள் யாரும் அரிப்பாருன்னு சொல்லி சொன்னா இந்த உடம்பில்லாத ஆள் அரிப்பாரு. இப்ப அவரோட வேகம் வந்துட்டு அதிகமா இருக்கும், இவர வேகம் வந்துட்டு குறைவா இருக்கும். ஆனா இவர கொள்ளளவத்துல யாரு கூடுனால் இந்த உடம்பான ஆளா தான் அரிப்பாரு. கொள்ளளவம் சொல்லி சொன்னா நான் பருமனை சொல்றேன். அதே மாதிரி பருமன்ல குறைஞ்சால் வந்துட்டு அந்த பருமன் குறைஞ்சால் அரிப்பாரு. சரியா? இப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை ஏறுவரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க. ஏறுவரிசைப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா இப்படி சின்னன்ல இருந்து பெருசு மட்டுக்கும் போற வேகத்திற்கேற்ப ஏறுவரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க. வேகத்திற்கேற்ப ஏறுவரிசைப்படுத்துறேன்டா என்ன செய்வீங்க? முதலாவது இதை போடுவீங்க. இந்த ஜூம்ல உங்களுக்கு இது செய்ய இருந்தானே, நம்பர் போர்டு இருந்தானே, ரைட். என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப முதலாவது வாரத்தை செய்யுங்க ஆகும். முதலாவது வாரத்தை மார்க் பண்ணுங்க ஆகும். ஏறுவரிசைப்படுத்துறதுக்கு இல்மி பிள்ளை முதலாவது வந்துட்டு வந்தட்டா இருக்கும். அடுத்த வந்துட்டு இதா இருக்கும் சொல்லி சொன்னா இருவட்டா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? யூஎஸ்பி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? ரெம்மா இருக்கும். அதுக்கு பிறகு பதுக்கு நினைவகமா இருக்கும். பதுக்கு நினைவகம்ங்கிறாள் எப்படிப்பட்ட ஆள் அரிப்பாருன்னு சொன்னா அவர் வந்துட்டு மிக குறைஞ்ச கொள்ளளவத்தோடைய ஆள் அரிப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பின்வரும் துறைகளின் பயன்பாட்டை தருக. அதுல நீங்க ஒவ்வொரு துறைகளையும் பார்த்து அதோட பயன்பாட்டை நீங்க எழுதினீங்கன்னா அது புக்ல இருக்கும். அதுக்கு பிறகு HTML துறையின் இணைக்கக்கூடிய வன்பொருட்கள் 2 தருக. HTML விரிவாக்கம் என்ன? ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒருத்தரும் இல்லையா? ஹை டெஃபினிஷன் மீடியா இன்டர்ஃபேஸ் அல்லது ஹை டெஃபினிஷன் மீடியா இன்புட்னு சொல்லுவோம். சரியா? இந்த துறையில அதாவது அந்த துறையில இணைக்கக்கூடியது என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம மொனிட்டர் இணைப்போம். அதுக்கு அப்புறம் என்ன அறிவோம்? ப்ரொஜெக்டரை பல்லூடக எரிய இணைப்போம். முதல்ல என்னத்தை இணைக்கலாம்? மொனிட்டரை இணைக்கலாம், அதாவது தெரிவிப்பியை இணைக்கலாம், அல்லது ப்ரொஜெக்டரை இணைக்கலாம். அதுக்கு பிறகு கணனி வலையமைப்பின் வகைகளை தருக. லேசான கேள்வி, சொல்லுங்க. ரைட்.
அது எப்படி வகைப்படுத்துவான்னு சொல்லி சொன்னா அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வகைப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க லேனில் பயன்படுத்தப்படும் இடத்தியல்களை கேட்டிருக்காங்க. என்ன இடத்தியல்னா டொப்போகிராபிஸ் என்ன அறியும்? பஸ்ஸா இருக்கும், ஸ்டாரா இருக்கும், மெஷ்ஷா இருக்கும், இப்படி ஒரு டொபாலஜில இணைக்கக்கூடிய மாதிரி. அதுக்கப்புறம் பாடசாலை கணினி ஆய்வுக்கூடத்திற்கு பொருத்தமான வலையமைப்பு இடத்தியல் யாரு? என்ன இடத்தியல் அறியும்? லேனா தான் அறியும். சரியா? சாரி, லேனா அறிக்காது, பஸ் அறியும். ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு பாடசாலையில கணனிகளை இணைக்க போல எப்படி இணைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நேர்கோட்டுல வச்சு இப்படி இப்படி கணனிகளை இணைப்பாங்க. இந்த அமைப்புக்கு சொல்ற நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பஸ் என்று சொல்லி சொல்லுவோம். பஸ். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பின்வருவனவற்றில் ஏதாவது நான்கினை தெரிவு செய்து சிறு குறிப்பு எழுதுக. இந்த கேள்வியை விடுவோமா? இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். நம்ம விடுறேன் நான். ஆலின்ஸ் என்ன அறியும்? ஆலின்ஸ்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மெஷினை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஹப்பும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதுக்கப்புறம் வழிப்படுத்தின்னு சொன்னா ரவுட்டர். இவர் வந்துட்டு ஒரு வலையமைப்புல வழிப்படுத்தல் செயற்பாடுகளை செய்யறதுக்கு துணையா இருப்பாரு. அதுக்கப்புறம் தீச்சுடர்ண்டா சாரி தீச்சுவர்ன்றி அது தீச்சுடர்ன்றி தீச்சுவர்ந்து வரும். அது தீச்சுவர்ன்னு சொல்லி சொன்னா இணையத்தில இருந்து வர தேவையில்லாத விடயங்களை வந்துட்டு தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தரவு தொடர்பாடலுக்காக புற ஊதா கதிர்கள் இன்ஃப்ராரெட் பயன்படுத்தப்படும். இரு நிகழ்வுகளை தருக. என்ன பயன்படுத்தப்படும்? இது எங்க பயன்படுத்தப்படும்? ரெமோட் கண்ட்ரோல் தானே, ரெமோட் கண்ட்ரோல்ல பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் ப்ளூடூத்ல பயன்படுத்தப்படும். அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ப்ரொஜெக்டர்ல இருக்கிற ரெமோட் இருக்கும் தானே, அதுலயும் இன்ஃப்ராரெட் தான் பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் தரவு ஊடுகடத்தும் ஊடகங்களின் எஸ்டிபிக்கான விரிவினை தருக. என்ன எஸ்டிபிண்டா? ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எஸ்டிபி என்ன? சீல்ட் ட்விஸ்டட் பேர். சீல் ட்விஸ்டட் பேர்னு சொல்றேன். இது வந்துட்டு திருகப்பட்ட இந்த கம்பிச்சோடி இருக்குதானே, சரிங்களா? காட்டுறேன். ரைட், இந்த அறியும் எஸ்டிபின்னு சொன்னா என்ன அறியும்? ஷீல்டட் ட்விஸ்டட் எஸ்டிபி. சாக்கிர் மியூட் பண்ணுங்க. சாக்கிர் மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட், பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ்ல சொன்னீங்கன்னா பரிசையிடப்பட்ட முறுக்கிய கம்பிச்சோடி. சரியா? ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் இப்படி சொல்லி சொல்லுவோம் எஸ்டிபின்னு சொல்லி சொன்னா. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா கணனி வலையமைப்பின் 2 பிரதான நன்மைகளை தருக. கணனி வலையமைப்பிட 2 பிரதான நன்மைகள் என்ன? நன்மை என்ன இருக்குன்னு சொன்னா நம்ம கணனி வலையமைப்பு இருக்கிறதால நம்ம தரவுகளை இலகுவா பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி தரவுகள் தகவல்களை பகிர்ந்து கொள்றது மட்டும் இல்லாம நம்ம வலையமைப்பின் மூலமா கருவிகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு லெப் ஒன்றி, ஒரு ஐடி லெப் ஒன்றி அங்க 15 மெஷின் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த 15 மெஷினுக்கும் பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இப்ப 15 மெஷினும் என்ன செய்யணும்? பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இப்ப அதை செய்யறதுக்காக வேண்டிய என்ன செய்யணும்? நம்ம
18 மெஷினுக்கும் ஒரு பிரிண்டரை வாங்குற, சரி 18 மெஷினுக்கும் 18 பிரிண்டரை வாங்குற இல்ல, ஒரு பிரிண்டரை தான் வாங்குவோம். ஒரு பிரிண்டரை வாங்கி என்ன செய்வோம், அதை வலையமைப்பினூட சேர்ப்போம். சேர்த்ததன் பிறகு அந்த எல்லா மெஷினும் வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய மாதிரி அதை சரி செய்வோம். இப்ப இதன் மூலமா கணனி வலையமைப்பின் மூலமா 2 நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது வந்துட்டு என்ன, தரவு தகவல்களை பரிமாற முடியும். அதுக்கு பிறகு கருவிகளை வந்துட்டு பகிர்ந்து கொள்ள முடியும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் நேரத்தோட சொல்லியிருப்பேன். இப்ப ஒன் ஹியூமன் டயக்ராம் சொல்லி நான் நேரத்தோட காட்டப்பட்ட படத்தை எப்படி நம்ம இலகுவா வரைஞ்சு கொள்றோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது ஒரு முறைமைக்கு நம்ம என்ன செய்வோம், தரவு வந்துட்டு உள்ளிடுவோம். இப்ப ஒரு முறைமைக்கு தரவு வந்துட்டு உள்ளிடுவோம். அதுக்காக வேண்டி நம்ம என்னத்தை பயன்படுத்துவோம், இன்புட் டிவைஸ்களை பயன்படுத்துவோம். இதுக்கு என்ன செய்வோம், இன்புட் டிவைஸ்களை பயன்படுத்துவோம். இதை வந்துட்டு முறைமைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தரவு வந்துட்டு இந்த முறைமையால் என்ன செய்யப்படும், செயற்பாட்டுக்குள் உட்படுத்தப்பட்டு அது வந்துட்டு என்ன செய்யும், வெளியீடுகளை தரும். என்ன செய்யறேன்னா இதை வெளியீடுகள் வெற்றி கொள்றேன். அவுட்புட். ஓ சரியா? இந்த அவுட்புட்டை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன கருவிகள் உதவும் நமக்கு, இந்த கணனி ஒன்றின் நூடா இன்புட்டை வழங்குறது இன்புட் சாதனங்களும், அதுக்கு பிறகு பெற்றுக்கொள்றதுக்கு அவுட்புட் சாதனங்களும் உதவும். சரியா? இப்படி வந்துட்டு வரும். அதுக்கு பிறகு இந்த செயல்முறை வந்துட்டு எப்படி நடக்கும் கணனில, இந்த செயல்முறை வந்துட்டு 2 முறைகள்ல நடக்கும். முதலாவது அரித்மெட்டிக் செயற்பாடு, அதுக்கு சொல்லுவோம் கணித்தல் ரீதியான செயற்பாடுல நடக்கும். அதுக்கு பிறகு நடக்கும் லாஜிக்கல் செயற்பாடு, தர்க்க செயற்பாட்டின் மூலமா நடக்கும். அதுக்கு அந்த யூனிட்டுக்கு சொல்லுவோம், நடக்கிற யூனிட்டுக்கு சொல்லுவோம் ALU சொல்லுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இந்த செயற்பாடுகள் இருக்குதானே, இந்த செயற்பாடுகள் இருக்குதானே, இந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைதானே, அரித்மெட்டிக்கல் ரீதியாகவும் இலக்க ரீதியாகவும் அதுக்கு பிறகு தர்க்க ரீதியாகவும் நடக்கிற செயற்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த செயற்பாட்டை செய்யற ஆள் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டா இருப்பார். அவர் வந்துட்டு அறிவுறுத்தல்களை அனுப்புறன் மூலமா இவர்களை கட்டுப்படுத்துவார். கண்ட்ரோல் யூனிட் வந்துட்டு இதை மட்டும் கட்டுப்படுத்த மாட்டாரு, இந்த இன்புட் டிவைஸையும் கட்டுப்படுத்துவாரு. சாரி, இது அவுட்புட் டிவைஸ். அதுக்கு பிறகு அவுட்புட் டிவைஸையும் கட்டுப்படுத்துவாரு. என்ன செய்வாரு, இன்புட் டிவைஸையும் கட்டுப்படுத்துவாரு. அதே மாதிரி இப்ப நம்ம செயற்பாட்டை செய்யறோம். செயற்பாட்டு செய்யக்குள்ள நமக்கு ஒரு சேமிக்கிறதுக்கு ஒரு நினைவகம் தேவை. இப்ப வேறு வந்துட்டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வந்துட்டு ஒரே தடவையில எல்லா தடவையும் வந்துட்டு வச்சுட்டு செய்ய மாட்டாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, அரித்மெட்டிக்கல் யூனிட் வந்துட்டு இப்ப அதிக டேட்டா கொடுத்தா என்ன செய்வாரு, ஸ்லோவாவே செய்வாரு. அதாவது அவருக்கு அதிக கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னா அவரால் என்ன செய்யலாம், வேகமா இயங்கலாம். அதுக்காக வேண்டி அவருக்கு அடிக்கடி தேவைப்படுற தகவல்களை வழங்குறதுக்கு நம்ம என்னத்தை பயன்படுத்துவோம், ரெஜிஸ்டர் மெமரியை பயன்படுத்துவோம். அடுத்து வந்துட்டு என்ன இருப்பாரு, மெமரி ரெஜிஸ்டர். என்னால அந்த எழுதி கொள்ள மாதிரிக்கு பிள்ளைகள் விளைய கொள்ளுங்க. சரியா? வந்துட்டு ரெஜிஸ்டர் சொல்லுவோம், ரெஜிஸ்டர். ஓகே, ரெஜிஸ்டர் வந்துட்டு என்ன செய்வாரு, தகவல்களை வழங்குவாரு அல்லது தகவல்களை இவர்கிட்ட இருந்து வர தகவல்களை சேமிச்சு கொள்வாரு. அதுக்கு பிறகு ஒரு ரெஜிஸ்டரையும் என்ன செய்யும், நம்மளோட கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்படுத்தும். சரியா? அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டரால் என்ன செய்யலும் சொன்னா, குறைவான தகவல்களை தான் சேமிச்சு வச்சு கொள்ள இயலும். இப்ப ரெஜிஸ்டரால குறைவான தகவல்களை தான் சேமிச்சு வச்சு கொள்ள இயலும். இப்ப ரெஜிஸ்டருக்கு தகவல்கள் அனுப்புறதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம
ரெஜிஸ்டர்ல தகவல்களை வழங்குறதுக்கும் அல்லது ரெஜிஸ்டர்ல இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கும் பயன்படுத்துவோம் பிரைமரி ஸ்டோரேஜ். ரெம் போடுறேன் சரியா, ரைட், ரெம் போடுறேன். பிரைமரி ஸ்டோரேஜ் வந்துட்டு பயன்படும். இது வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட் சியு. இப்ப ரெஜிஸ்டருக்கு தரவுகளை அனுப்புறதுக்கும் ரெஜிஸ்டர்ல இருந்து தரவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு என்னதை பயன்படுத்துவோம், ரெம் பயன்படுத்தும். ரெம் வந்துட்டு என்ன செய்வாரு, அந்த தகவல்களை அனுப்பக்கூடிய ஆள் அறிப்பாரு. சில சந்தர்ப்பங்கள்ல அடுத்த கேட்ச் மெமரின்னு ஒரு ஆள் வருவார் சரியா, பதுக்கு நினைவகம். அது வந்துட்டு அதையும் வந்துட்டு இவிடத்த இடையில குறிப்பிடலாம். உங்களுக்கு இது குறிப்பிடப்படல, அதுக்காக வேண்டி நான் சொல்லலை சரியா. இவிடத்த வந்துட்டு ரெம் இருக்கும். அந்த ரெஜிஸ்டருக்கும் ரெம்முக்கும் இடையில பதுக்கு நினைவகம் ஒரு நினைவகமும் காணப்படுவார். இவங்க 3 பேருக்கும் சொல்ற இவங்க 3 பேருக்கும் சொல்ற பிரதான நினைவகம் சொல்லி சொல்லுவோம். இதுல 3 பேருக்கு இவங்க 3 நினைவகங்களுக்கும் சொல்லுவோம் நம்ம பிரதான நினைவகம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு இந்த நினைவகங்களையும் என்ன சியு வந்துட்டு என்ன செய்வாரு, கட்டுப்படுத்துவாரு. கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்வாரு, இந்த இதுகளையும் நினைவகங்களையும் கட்டுப்படுத்துவார். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், முறைவழிப்படுத்தப்பட்ட தரவு வந்துட்டு என்ன செய்யணும், சேமிக்க வேண்டியிருக்கும். முறைவழிப்படுத்தப்பட்ட தரவு வந்துட்டு நீங்க நிரந்தரமா சேமிக்க வேண்டிய தருணங்கள் ஏற்படும். அதுக்காக வேண்டி நீங்க யூஸ் பண்ணுவீங்க செகண்டரி ஸ்டோரேஜ், 2ஆம் நிலை நினைவகங்கள். இவர் வந்துட்டு ரெம்ல இருந்து இதை பெற்றுக்கொள்வாரு. அது அல்லது என்ன செய்வார்னா இவர் வந்துட்டு இன்புட் டிவைஸ்ல இருந்து இதை பெற்றுக்கொள்வாரு, என்னத்தை டேட்டா பெற்றுக்கொள்வாரு. அதுக்கு பிறகு அவுட்புட் பண்றதுக்கும் இவர்கிட்ட இருந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டாவை அனுப்புவீங்க. சரியா, டேட்டாவை நீங்க அனுப்புவீங்க. இப்ப இந்த ஒன்னியம்மன் படம் விளங்கிட்டா உங்களுக்கு, இந்த படம் எப்படி கீறேன்னு சொல்லி இது விளங்காதர்கள் சொல்லுங்க, நான் எப்படின்னு சொல்லி நான் திரும்ப சொல்லி செய்து காட்டுறேன். இந்த படம் விளங்கிட்டுன்னு சொல்லி சொல்றார்கள், ரைஸ் அப் பண்ணுங்க, கையோசத்துங்க, இந்த இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், இவ்வளவு பேருக்கு நான் விளங்கிட்டீங்க, மிச்ச பேருக்கு விளங்க இல்லையா? ரைட், ஓகே. இந்த படத்தை நீங்க என்ன செய்யலாம், நீங்க பாடமாக்காமலே இது விளங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம், அழகாக்கறி கொள்ளலாம். நீங்க பாடமாக்கே தேவையில்லை. சிலாக்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க, இதை பாடமாக்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ரைட், விளங்காதாக்கள் வந்துட்டு திரும்ப கேளுங்க. அல்லது வந்துட்டு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்டு அந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த லிங்கை வந்துட்டு நாங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். என்னன்னு சொல்லி சொன்னா நான் வந்துட்டு கேம் விளையாடுறேன் சரியா. செட் பாக்ஸ்ல கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். நான் மெஷின் யூஸ் பண்ணதே மேக்சிமம் என் தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அந்த கேம் விளையாடுற படம் பார்க்குற அந்த வேலை பார்க்க மாட்டேன். நான் என் அகாடமிக்கு நான் யூஸ் பண்ணுவேன் கம்ப்யூட்டரை. என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீ டைம்ல நீங்க கேட்பீங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும் தானே, என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸை பார்க்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு என் நிறைய டிசைன்கள் செய்ய வேண்டியிருக்கும். நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்றேன். அதால நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கும். நான் வந்துட்டு இது கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் கம்ப்யூட்டரை. கேம் விளையாடுறது பிழை இல்லை. உங்களோட டைமை நீங்க கொடுக்காம அதை ஒரு பிளான் பண்ணி நீங்க விளையாடுனீங்கன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லை சரியா. ரைட், விஷயத்துக்குள்ள வருவோம்.
ரைட், நம்மளோட பேப்பரை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கணனியின் தரவு எடுத்து காட்டப்படும் முறைகள். முதலாவது வந்துட்டு இந்த பைனரி இலக்கம் ஒன்று தந்திருக்கி இதை பதின்ம எண்முறைக்கு மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. பதின்ம எண்முறைன்னு சொல்லி சொன்னா 10 அடிக்கு தான் மாத்த சொல்லியிருக்காங்க. 7 டாக்கள் மாத்தி சொல்லுங்க ஆகும். உடனே விடைய எனக்கு செட் பாக்ஸ்ல அனுப்புங்க. கிளாஸை வந்துட்டு ஒரு 9:30 நான் முடிப்பேனா, 9:30 உங்களோட கிளாஸை வந்துட்டு முடிப்பேன். என்ன கிளாஸ் வந்துட்டு 1:30 மணித்தியாலம் இருக்கும். இதுக்கு விட வந்தாக்கள் விடைய சொல்லுங்க ஆகும். இன்னும் ஒவ்வொரு விட சொல்றேன். நீங்க எப்படி செய்றீங்க? நீங்க கொப்பியன் எடுத்து செய்தீங்கன்னா ஈஸியா செய்து முடிப்பீங்க. நீங்க ரைட். வேறாக்கள் எதுவும் விட வந்தா சொல்லுங்க. செட் பாக்ஸ்ல அனுப்புங்க விட. ரைட், இதுக்கு விட வந்துட்டு 51 வரும். உங்களுக்கு இது தெரியான்னு சொல்லி சொன்னா, நம்பர் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு தெரியான்னு சொல்லி சொன்னா அதை ஒரு கிளாஸா நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து ஷோர்ட்டாவே செய்து முடிப்போம். சரியா? இப்போ நீங்க என்ன இது நீங்க படிச்சுட்டீங்க, இந்த 10ஆம் ஆண்டுலாம் படிச்சுட்டீங்க, நாங்க திருப்பி செய்ய வேண்டி இருக்காது. 2வது கேள்வி வந்துட்டு மிக இலகுவான கேள்வி. எம்எஸ்பியை சொல்லுங்க ஆகும். எம்எஸ்பி என்னன்னு சொல்லி உடனே சொல்லுங்க ஆகும். எம்எஸ்பின்னு சொன்னா மீடியம் அதிகூடிய பெருமானம். அதிகூடிய பெருமானத்துக்கு சொல்ற எம்எஸ்பின்னு சொல்ற. எல்எஸ்பின்னு சொல்லி சொன்னா குறைவான பெருமானத்தோட இலக்கம். இப்ப அதிகூடிய பெருமானமுடைய இலக்கம் எதா இருக்கும்னு சொல்லி சொன்னா என்ன இருக்கும்? 4 இருக்கும். இப்ப மத்த பெருமானம் எல்எஸ்பி என்ன இருக்கும்? 6 இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு 3வது வந்துட்டு செய்ய சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நீங்க டைம் எடுப்பீங்க. 9:30 கிளாஸ் கலைக்கணும் நம்ம. இப்ப இந்த கேள்விகளை வந்துட்டு செய்து பாருங்க. நான் இந்த பேப்பரை வந்துட்டு குரூப்ல போடுவேன். உங்களுக்கு டவுட்டுகள் வர சந்தர்ப்பங்கள்ல என்ன தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கீழ்வரும் தர்க்க சுற்றின் பூலக்கோவையை எழுதி அதனை எளிதாக்குக. என்ன சொல்லியிருக்காங்கடா, அதோட பூலியன் கோவையை எழுதி அதை எளிதாக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இப்ப இவடத்தை ரிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பேப்பர்ல எழுதி போட்டோ பிடிச்சி இதோட ஆன்சரை எனக்கு அனுப்புங்க. நான் கரெக்ட் பண்ணி சொல்லுவேன். சரியா? அனுப்புவீங்களா பிள்ளைகள்? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தான் சொல்லணும், நீங்க சொல்ல தேவையில்ல. சரியா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா பணி செயல்முறைமை. பணி செயல்முறைமைன்னு சொல்லி சொன்னா என்னத்துக்கு படிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதோட கணனியை ஆர்கனைஸ் பண்றதுதான், ஆர்கனைஸ் பண்றதுக்கு அந்த பயன்படுத்தப்படுறதுதான் பணி செயல்முறைமை அறியும். அது வந்துட்டு இடைமுகங்களை வழங்கும். இப்படி எல்லா விஷயங்களையும் வழங்கக்கூடியதா அறியும். பணி செயல்முறைமையினால் வழங்கப்படும் இருவகையான இடைமுகங்களை தருக.
ரைட். இடைமுகங்களை நான் சொல்றேன், இந்த விடைகளை நான் அனுப்பி விடுறேன். அதுக்கு பிறகு குறித்த ஒரு பணியை நிறைவேற்ற சில கூற்றுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பாக செயற்படுத்தல் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த செயற்பாட்டுக்கு சொல்றோம் நம்ம பல்கோத்தல் செயல்பாடுன்னு சொல்லுவோம், மல்டி த்ரெட்டிங் சொல்லுவோம். அந்த செயற்பாட்டை வந்துட்டு நம்ம நீங்க பார்த்துக்கொள்ளலாம், புக்ல இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு இலத்திரனியல் விரிதால் 12 நிமிஷம் தான் கிளாஸ் முடிக்கிறதுக்கு. அதுக்காக நான் வேகமா கொஞ்சம் போறேன். இதுக்குரிய விடைகள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத சந்தர்ப்பத்துல என்ன தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா இந்த விடைகளை நான் அனுப்புவேன், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு இலத்திரனியல் விரிதால். இலத்திரனியல் விரிதால பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வி சொல்லியிருக்காங்க, ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எனும் கம்பெனி உள்நாட்டில் உள்ள ஒரு வர்த்தக கம்பெனியாகும். அங்கு வேலை செய்யும் ஊழியர்களின் சம்பள பட்டியலின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. இப்ப சம்பள பட்டியல் பகுதி ஒன்று தந்திருக்காங்க. முதலாவது தந்திருக்காங்க, கரண் என்னும் தொழிலாளிக்குரிய மேலதிக கொடுப்பனவை களம் D3 காண்பதற்குரிய சூத்திரத்தை எழுது. இப்போ போனஸை வந்துட்டு என்ன செய்யப்படுறாங்களா, இந்த போனஸை வந்துட்டு இந்த இதுல D3 காண்றதுக்கு உரிய சூத்திரத்தை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த சூத்திரம் வந்துட்டு எப்படி எழுதுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதாக்கள் வந்துட்டு அந்த சூத்திரத்தை நீங்க ஒரு தடவை டைப் பண்ணி அனுப்புங்க ஆகும், செக் பாக்ஸ்ல தெரிஞ்சாக்கள் அனுப்புங்க ஆகும். D3 சொன்னா எங்க இருக்கும்? டி வந்துட்டு இந்த அறிக்கை 3 சொல்லி சொன்னா கரனுக்கு நேருக்கு இருக்கும். இப்ப அதை எப்படி காணுவீங்க, போனஸ் எப்படி காணுவீங்க? நீங்க 10% சொல்லி சொன்னா 100 பிரிச்சு அதை பெருக்கிட்டீங்கன்னா சரி. சரியா? அல்தாஃப் சரியா அனுப்பியிருக்காரு. அல்தாஃப் சரியாது. இப்படி இந்த விட வந்துட்டு சரியா வரும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏனைய தொழிலாளர்களுக்குரிய மேலதிக கொடுப்பனவை காண்பதற்குரிய படிமுறைகளை தருக. என்ன செய்வீங்க நீங்க? அதை வந்துட்டு அப்படியே கொப்பி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சரி. கொப்பி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் மேலதிக கொடுப்பனவை நீங்க கண்டுகொள்ளலாம், எல்லாருக்கும் உரிய. எக்ஸல் சீட்ல ப்ராக்டிகல் செஷன் வந்துட்டு நாம நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அது தேவையா இருந்துச்சுன்னு சொன்னா அனுப்புவோம், செய்வோம். அதே மாதிரி இந்த பாடத்தோட முடிவுல உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போடப்பட்டிருக்கு. அதுல இந்த பாடத்தை பத்தி உங்களுக்கு என்ன கூற விரும்புறீங்களோ அந்த விஷயத்தை கூறலாம். நீங்க எல்லாரும் வந்துட்டு ஜஸாக்கல்லா அப்படி இப்படி சொல்லாம இந்த பாடத்துல எதுவும் பிழைகள் எதுவும் இருக்கலாம், சில டைம் சில விஷயம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், அந்த விஷயங்களை நீங்க தெரியப்படுத்தலாம் அந்த கூகுள் ஃபார்ம் இன்னூடா. அதுல உங்களோட பேரு குறிப்பிட தேவையில்லை, அப்படி அதை டிசைன் பண்ணி நான் அனுப்புறேன். சரியா? ஏடிஎம் மற்றும் வியாபார நிலையங்களை பயன்படுத்த பிரிண்டர் என்ன பிரிண்டர்? லைன் பிரிண்டர். வரி பிரிண்டர்னு சொல்றோம், லைன் பிரிண்டர் நான் சொல்லுவோம். அதுக்கு தமிழ்ல வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்றேன், வரியமைப்பு பிரிண்டர் அதுக்கு சொல்றேன். லைன் பிரிண்டர் வரும் இங்கிலீஷ்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏனைய தொழிலாளர்கள் தேறிய சம்பளத்தை காண்பதற்குரிய படிமுறையை சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கை நீங்க செய்து கொள்ளலாம். சரியா? அடுத்த கேள்விக்கு நான் போறேன். இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸல் கேள்விதான், இதையும் நீங்க செய்து கொள்ளலாம். அதே சூத்திரங்களை நீங்க போட்டீங்கன்னா சரி. ஒரு சூத்திரத்தை அமைக்கிறதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஈக்குவல் எழுதணும். அதுக்கு பிறகு நீங்க எழுதுற எழுத்துக்கள் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கேபிட்டல்ல தான் இருக்கணும் இல்லை, நீங்க ஸ்மால்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க ஃபங்க்ஷன்களை யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸல்ல வந்துட்டு கூற்றல், கழித்தல், பெருக்கல் அந்த செயற்பாடுகளுக்காக வேண்டி வந்துட்டு நீங்க ஃபங்க்ஷன்களை யூஸ் பண்ண வேண்டியா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம்னா, கேபிட்டல்ல தான் இருக்கணும் இல்லை, அது ஸ்மால்ல இருந்தாலும் வேலை செய்யும். ஆனா நீங்க எழுதுற சந்தர்ப்பங்கள்ல அந்த ஃபங்க்ஷனை அடையாளப்படுத்துறதுக்கு நீங்க கேபிட்டலை பயன்படுத்துங்க. சரியா? எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எழுதணும்னு சொல்லி சொன்னா, நீங்க கேபிட்டல்ல எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க பேப்பர் திருத்துறாக்கள், உங்களோட பேப்பரை திருத்துறாக்கள் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அதை அடையாளம் கண்டு கொள்வாங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தரவுத்தளம்.
அடுத்த அலகு நான் வந்துட்டு இடையில இலத்திரனியன் நிகழ்த்துகையை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கேன். அது வந்துட்டு ஒரு பிராக்டிக்கல் சொல்முறை வெளிப்படுத்தல் அழகா வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கேன். அது வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு எக்ஸாமுக்கு வாரது இல்லை. அதோட பிராக்டிக்கலை வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பார்ப்போம் ஜூம் செஷன்ல. சரியா? இப்ப இதுவும் வந்துட்டு ஒரு தரவுத்தளம் ஒன்று தந்து அதுல இருக்கிற இது ஐடிகளை பத்தியும் அதோட தரவுகளை பத்தியும் தந்திருக்காங்க. முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த தரவுத்தளத்தில் பயன்படுத்தத்தக்க இரு முதன்மை சாவிகளை குறிப்பிடுக. இப்போ முதன்மை சாவின்னா என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு அட்டவணையில காணப்படுற ஒரு பதிவு, அதாவது ஒரு அட்டவணையில 2 விஷயங்கள் காணப்படும். ஒன்று பதிவு இருக்கும், இந்த கிடையா போறது என்ன அறியும் பதிவா இருக்கும், நிலை குற்றம் வர வந்துட்டு என்ன அறியும் புலமா இருக்கும். ஒரு பதிவை வந்துட்டு தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு புலத்தை தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லி முதன்மை சாவின்னு சொல்லுவோம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்ப இங்க கேட்டிருக்காங்க என்னன்னா, இந்த தரவுத்தளத்தில் பயன்படுத்தத்தக்க இரு முதற்சாவி புலங்களையும் அவற்றின் அட்டவணையின் பெயர்களையும் எழுதுக. என்ன அறியும் ஐட்டம் ஐடி சப்ளையர் ஐடியா இருக்கும். அதோட டேபிள் நேம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஐட்டம்ஸ் டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு சப்ளையர் டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த கேள்வி அவ்வளவுதான். அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா, ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, குடை டென்னிஸ் போல் என்னும் ரைட் குடைன்னு சொல்லியிருக்கீங்க பாவம். டென்னிஸ் போல் என்னும் ஒரு புதிய உருப்படியை சேர்ப்பதற்கு கடை, அது குடையில கிடையாது, கடை வந்துட்டு டென்னிஸ் போல் எனும் புதிய உருப்படியை சேர்ப்பதற்கு தீர்மானித்ததுடன் அவற்றில் 30 அலகுகளை ரீட்டா எனும் வழங்குனரிடமிருந்து 22/9 கொள்வனவு செய்ததாம். இதற்காக எந்த அட்டவணைகள் இச்சைப்படுத்தப்பட வேண்டியுள்ளது? எந்தெந்த அட்டவணைகளை வந்துட்டு இச்சைப்படுத்தணும்? என்ன செஞ்சிருக்காங்க? டென்னிஸ் போல்ங்கிற புது ஐட்டத்தை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு 30 அவற்றில 30 வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா வழங்குனரிடம் இருந்து புதிய உருப்படியை சேர்ப்பதற்கு தீர்மானிப்பதுடன் அவற்றில் 30 அலகுகளை ரீட்டா எனும் வழங்குனரிடம் இருந்து 22/9 கொள்வனவு செய்து. இந்த டேபிள்ஸ் என்னென்ன டேபிள்ஸ் அவங்க இது செய்யணும், இற்றைப்படுத்த வேண்டியிருக்கும். முதலாவது வந்துட்டு டென்னிஸ் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஐட்டம் ஐடியை வந்துட்டு இது செய்வாங்க, எப்படி இற்றைப்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியிருக்கும் சொன்னா, சப்ளையர் ஐடியை இற்றைப்படுத்த வேண்டியிருக்கும். சரியா? அதாவது சப்ளையர் டேபிளையும் ஐட்டம் டேபிளையும் இற்றைப்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இற்றைப்படுத்தப்பட்ட அட்டவணைக்குரிய புதிய பதிவை அல்லது பதிவுகளை எழுதுக. என்ன செய்வீங்க? அது எப்படி பதிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க எழுத வேண்டியிருக்கும். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, வாடிக்கையாளர் ஒரு ஒலிபோலையும் ஒரு துடுப்பையும் வாங்கினார். இதற்காக எந்த அட்டவணைகள் இற்றைப்படுத்த வேண்டியுள்ளது? வாடிக்கையாளர் ஒரு ஆள் வாங்குறான்னு சொல்லி சொன்னா, வாடிக்கையாளர் ஒரு ஆள் இந்த பொருட்கள்ல இருந்து வாங்குறாரு கொஞ்சம் ஜாமா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாரு? துடுப்பை வாங்குறான்னு சொன்னா இந்த துடுப்பு வந்துட்டு என்ன செய்யும்? துடுப்புட எண்ணிக்கை குறையும். இப்ப அதை வந்துட்டு குறைக்க வேண்டி இருக்கும். சப்ளையர் ஐடியை நீங்க இற்றைப்படுத்த வேண்டி இருக்காது. அதுக்கப்புறம் இதோட பர்ச்சேஸ் இதுல வந்துட்டு இற்றைப்படுத்த வேண்டி இருக்கும். பர்ச்சேஸ் டேபிளையும் இற்றைப்படுத்த வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் இற்றைப்படுத்தப்பட்ட அட்டவணைக்குரிய பதிவுகளை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். 9:27 டைம். ஏன்னு சொன்னா இதுல பேசப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அவசரமா தான் பேசப்பட்டுச்சு. 1.5 மணி நேரத்துக்குள்ள பேச வேண்டிய பேப்பர் இல்லது. இதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிற. இதுல ஏதும் டவுட்டுகள் இருந்தா கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாடம் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல அறிவிக்கப்படும். அடுத்த பாடத்துல நம்ம வந்துட்டு செய்நிரல்களை எழுதுறது, அதாவது நீங்க 11ஆம் ஆண்டிட முதலாவதாக ஆரம்பிப்போம். நம்ம
வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நம்ம செஷனை முடிச்சு கொள்ளலாம். ரைட். இதுல வேற எதுவும் டவுட்டுகள், வேற எதுவும் குறைகள் எதுவும் சொல்லப்படாம இருந்தா, எதுவும் விளங்காம இருந்தா அந்த கூகுள் ஃபார்ம் ஒன்று போடுவோம், அதுல நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கேள்விகளுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல வந்துட்டு நான் குரூப்ல சென்ட் பண்ணி விடுறேன், அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் கட்டாயம் நீங்க இந்த பிடிஎஃப் ஃபைல திரும்ப செய்யறதுக்கு பாருங்க. சரியா? செய்து அதுல எதுவும் டவுட்டுகள் வந்தா என்ன கண்டக்ட் பண்ண பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஆன்சர் பண்ணுவேன். வேற ஏதாவது? சரியா, முடிச்சு கொள்வோம். 12 பேர் இதுவரைக்கும் இருந்திருக்கிறீங்க. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் டீட்டெயில வந்துட்டு நான் குரூப்ல போடுவேன். சரியா? முடிச்சு கொள்வோம்.